Sweet greetings. This is Johnson. Welcome to Joanne English. இன்னைக்கு நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது இரண்டு புதுமையான வார்த்தைகளை பத்தி பார்க்க போறோம். அந்த வார்த்தை என்ன வார்த்தை, இது எந்த மாதிரி நம்ம பயன்படுத்த போறோம், எந்த இடங்கள்ல நம்மளால பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தெளிவான விளக்க முறையோடு நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ லெட்ஸ். ஒரு புதுமையான வார்த்தையை கற்றுக்கிட்டு அந்த வார்த்தையை மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை தான் நாமளும் விரும்புவோம். எப்பயாவது நாம தெரியாத ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க முன்னால் பேசும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியே தனி மகிழ்ச்சி. அதனால இப்போ கற்றுக்க போகிறது நச்சுன்னு ரெண்டு வார்த்தை. ஒன்று எக்ஸிக்ரேட், இன்னொன்று மேஸ். இந்த இரண்டு வார்த்தைகளையும் தான் கற்றுக்க போகிறோம். இந்த இரண்டு வார்த்தைகளோட மீனிங் என்ன, எந்த மாதிரி இடங்களில் பயன்படுத்தணும், எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். முதலாவதாக பார்க்க போகிற வார்த்தை எக்ஸிக்ரேட். எக்ஸிக்ரேட் அப்படின்னா தமிழில் முழுமையாக வெறு அப்படின்னு பொருள். இது ஒரு வேர்பில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் எதையெல்லாம் முழுமையாக வெறுக்கிறீங்களோ அதை ஒரு வாக்கிய வடிவில் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அதுக்கு முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஷீ எக்ஸிக்ரேட்ஸ் ஹர் ப்ரூட்டல் ஆங்கர். அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அவளுடைய மிருகத்தனமான கோபத்தை முழுமையாக வெறுக்கிறாள். அவளுடைய மிருகத்தனமான கோபம், அதாவது அவகிட்ட இருக்கக்கூடிய மிருகத்தனமான கோபத்தை அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த ஒரே காரணத்தினால இதை முழுமையா வெறுக்கிறா. இதை சென்டென்ஸா ஷீ எக்ஸிக்ரேட்ஸ் ஹர் ப்ரூட்டல் ஆங்கர். இந்த வார்த்தையை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது ஒரு சில விஷயத்தை பற்றி முழுமையாக வெறுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் அதனுடைய உச்சரிப்பையும் கரெக்டாக பயன்படுத்துங்க. அப்பொழுதுதான் நாம் இந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மற்றவங்களுக்கு தெளிவாக சென்றடையும். அதாவது இதனுடைய உச்சரிப்பு எக்ஸக்ரேட், எக்ஸிக்ரேட், எக்ஸிக்ரேட். ரைட், ஓகே. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள். டோன்ட் எக்ஸிக்ரேட் மீ, ஐ எம் ட்ரைங் டு சேஞ்ச் மை செல்ஃப் சம்ஹவ். என்னை முழுவதுமாக வெறுக்க வேண்டாம், நான் எப்படியாவது என்னை மாற்ற முயற்சிக்கிறேன். இதுதான் இதனுடைய பொருள். நீங்க விரும்பக்கூடிய இடங்கள்ல இதை பயன்படுத்துங்க. அடுத்ததாக பார்க்க போற வார்த்தை அந்த மேஸ். pronunciation of this word is maze. இந்த வார்த்தையை நாம நவுன்ல பயன்படுத்தும் பொழுது இதுக்கு அர்த்தம் labyrinth, அதாவது சிக்கலான வழி, பசில் அப்படின்னு கூட இதுக்கு பொருள் சொல்லலாம். இதுவே இந்த வார்த்தையை நம்ம ஒரு வேர்பா பயன்படுத்தும் பொழுது டுடேஸ் இல்லைன்னா கன்ஃபியூஸ், இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா பிரம்ம, குழப்பமான அப்படின்னு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். ஷி வாஸ் ஸ்டில் மேஸ்ட் வித் த ட்ரக் ஷி ஹேட் டேக்கன். அவள் எடுத்துக்கொண்ட போதைப் பொருளால் அவள் இன்னும் பிரம்மையில் இருக்கிறார். இதுதான் இந்த சென்டென்ஸோட பொருள். இதில் மேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை எந்த மாதிரி பொருள் தருது அப்படின்னா, அவர் எடுத்துக்கொண்ட போதைப் பொருள் அவருக்கு இன்னும் பிரம்மையில் இருக்க வைத்திருக்கிறது. அதாவது அவர் என்ன செய்வதென்றே அறியாத நிலையில் உள்ளார் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல இந்த சென்டென்ஸ் பொருள் தருது. இது போல இந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்க எங்கெல்லாம் இந்த சிச்சுவேஷன் ஏற்படுதோ அங்கே நீங்க இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள். ராம் வாஸ் மேஸ்ட் when he saw the question paper in the exam hall. அதாவது இதுக்கு தமிழில் என்ன பொருள் தருது அப்படின்னா, பரீட்சை அறையில் வினாத்தாளை கண்ட ராம் குழப்பம் அடைந்தான். இங்கே குழப்பம் அடைந்தான்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை இங்கேயும் பிரம்மை அடைந்தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவன் படித்த கேள்வி எதுவுமே அங்கே கொஷின் பேப்பரில் வராதனால அவனுக்கு ஒரு குழப்பம், ஒரு பிரம்மை அடைந்த ஒரு சிச்சுவேஷனை காட்டக்கூடியதுனால இங்கே நாம் மேஸ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தியிருக்கோம். இங்கேயும் நம்ம ஒரு வேர்பாக தான் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு நவுனாக எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறதையும் பற்றியும் பார்த்துருவோம். This maze is very hard to get out of. Although I finally found my way out of the
கன்ஃபியூசிங் மேஸ். இந்த சென்டென்ஸுக்கு தமிழில் என்ன பொருள் தருது அப்படின்னா, இந்த சிக்கலான வழியிலிருந்து வெளியேறுவது மிகவும் கடினம், இருந்தாலும் நான் இறுதியாக எனது வழியை கண்டுபிடித்தேன் இந்த குழப்பமான புதிர் வழியில் இருந்து. இந்த சென்டென்ஸில் இடம்பெற்றிருக்கிற மேஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒரு நவுன். அதனால் இது பசில், ஒரு சிக்கலான வழி அப்படிங்கிற ஒரு பொருளில் தான் இந்த நவுன் வந்திருக்கு. இந்த மேஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒரு வேர்பாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு நவுனாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கிளாஸில் பார்த்து இந்த 2 வார்த்தையும் நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கோம். வேறு எங்கேயாவது பயன்படுத்த நேரிட்டால் உறுதியாக உங்களால் எளிமையாக பயன்படுத்த முடியும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வகுப்பில் விரைவில் சந்திப்போம்.